வணக்கம். என் பெயர் கிருத்திகா. என் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி. எனக்கு வந்து கல்யாணம் வந்து 2011 கல்யாணம் ஆச்சு. 2012 எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனோன்னே அதை பற்றி எனக்கு எந்த அனுபவம் எதுவுமே தெரியாது. ஏன்னா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எதுவுமே எனக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. இடுப்புக்கு கீழே எந்த உணர்வுகளும் எதுவுமே வந்து எனக்கு வந்து காலை வந்து சொரணைகளோ இல்லை வந்து வெட்டி போட்டால் கூட எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை, யூரின் மோஷன் கண்ட்ரோல் எதுவுமே வந்து கிடையாது. இப்படிலாம் நம்ம எதுக்கு உயிரோட வாழணும் அப்படின்னு நான் ரொம்ப மனசு வேதனையோடு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஒரே வார்த்தை வந்து சொன்னார், சரி நான் பாப்பா, என் குழந்தை அப்போ 1 வயசு தான். எங்கள் வீட்டுக்காரர் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. சரி, அப்போ என் குழந்தையை விட்டுட்டு போக முடியாது, அதனால நம்ம 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவெடுத்திருந்தோம். அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் அப்படின்னு சொல்லி பிரீத்தி மேடமோட வீடியோவை நான் வந்து பார்த்தேன். எனக்கு அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்களோட நிலைமை என்னை விட ரொம்ப கழுத்து பகுதியிலேருந்து எந்த உணர்வுகளுமே அவங்களுக்கு வந்து இருக்காது, கை கூட அவங்களுக்கு செயல்படாது. ஆனால் அவங்க அப்படி இருந்தும் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி தண்டுவடை அடிப்பட்டவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சேவைகள் செய்து சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் அப்படின்னு ஒரு மையம் வச்சு அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உடனே அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு அடிபட்டு 2 வருஷம் எனக்கு மருத்துவ செலவு எல்லாமே எனக்கு வந்து ஆச்சு. என்னால் ஒரு வீல் சேர் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் நான் வந்து இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை செய்கிறவர் தான். என் பொண்ணு 1 வயசு இருக்கும்போது எங்களால் எதுவுமே பண்ண முடியல. எல்லா காசுகளும் எல்லா நகை எல்லாத்தையும் நாங்கள் வச்சு ஆஸ்பத்திரி எல்லாமே பண்ணியாச்சு. ஒரு வீல் சேர் வாங்குறதுக்கு கூட எங்களால் முடியல. அப்போ படுத்த படுக்கையாக தான் நான் இருந்தேன். அப்போ மேடத்தோட வீடியோவை நான் பார்த்து அவங்க வந்து அதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த கான்டாக்ட் நம்பரை நான் உடனே ஃபோன் பண்ணோன்னா உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட முழு விவரத்தையும் நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன். மேடம், எனக்கு வந்து வீல் சேர் இல்லை மேடம், எனக்கு நீங்கள் வீல் சேர் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லி, அதுக்கப்புறம் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு உடனே எனக்கு வந்து வீல் சேர் வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீல் சேர் எனக்கு கொடுத்தோன்னே நான் நடந்தால் எப்படி சந்தோஷமாக இருப்பனோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷம். இன்னைக்கு நான் இந்த வீல் சேர்லேயே உட்காந்து எல்லா வேலையுமே நான் வந்து இன்னைக்கு நான் வந்து செய்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு வந்து மேடம் வந்து எனக்கு இந்த தண்டுவடை அடிப்பட்டா என்னென்ன எனக்கு வந்து பொருள் தேவையோ, கத்தீட்டர்லேருந்து பஞ்சிலேருந்து ஒரு காய்ச்ச மாத்திரையிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து மேடம் வந்து இந்த சோல் ஃப்ரீலேருந்து எனக்கு எல்லாமே வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மேடத்தோட வீடியோவை நான் பார்க்க அவங்களோட ஒரு வீடியோ கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையுமே நான் பார்த்து அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கு வந்து தன்னம்பிக்கையை விட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சோல் ஃப்ரீயை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதுகு தண்டுவடை பாதிப்புனா என்ன, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இங்கே வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நான், என் பொண்ணு, என் வீட்டுக்கார் 3 பேரும் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு வந்து சோல் ஃப்ரீ தான் முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க இல்லைன்னா, எனக்கு வீல் சேர் இன்றைக்கி கொடுக்கலன்னா நான் வந்து இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் செத்து 12 வருஷம் ஆயிருந்திருக்கோம். இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து இன்றைக்கி நான் வந்து இந்த தண்டுவடை பாதித்தாலுமே நாங்கள் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை யாருக்கிட்டையும் கையேந்தாமல், யாருக்கிட்டையும் போய் நான் வந்து தண்டுவடை அடிபட்டுருச்சு எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு பரிதாபப்பட்டோம் நான் யாருக்கிட்டையுமே இன்றைக்கி நாங்கள் போய் நான் நிற்கல. இன்றைக்கி நான் என் சொந்த காலில் இன்றைக்கி நான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் வேலைக்கெலாம் என்னால் போக முடியல. இருந்தாலும் சோல் ஃப்ரீ கொடுத்த இந்த வீல் சேர்லேருந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் குறைவான வருமானம் தான், ஆனால் நிறைவான சந்தோஷத்தோட நானும் என் வீட்டுக்கார், என் பொண்ணு 3 பேரும் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம்னா அதுக்கு சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் தான் முக்கியமான காரணம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து தண்டுவடை பாதிச்சிருச்சு. சில பேர்த்துக்கு ஒரு லெவலை பொறுத்து இருக்குது, அடிப்படுற லெவலை பொறுத்து சில பேர்த்துக்கு வந்து உணர்வுகள் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து உணர்வுகள் இருக்காது. அது வந்து ஒருத்தவங்களோட அடி லெவலை பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து அது வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து டாக்டர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இனி உங்களால் நடக்க முடியாது, உங்களுக்கு நரம்பு வந்து 2ஆக துண்டாயிருச்சு, இனி உங்களால் நடக்கவே முடியாது, வீல் சேரில் தான் இனிமேல் உங்களோட வாழ்க்கை லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வீல் சேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆடு மாடு மட்டும் மேய்க்கலைங்க. என்ன போல் தண்டுவடை அடிப்பட்டா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி வந்து அவ்வளோதான் முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க.
சொல்லிட்டாங்க. இதில் வந்து 2 விஷயத்தை மட்டும் நம்ம கையாண்டா போதும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, படுக்க புண்ணு வராமல் நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று யூரின் மோஷன் கண்ட்ரோல். இது மட்டும்தான் சவாலான விஷயம். இது 2த்தை மட்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம வாழலாம். தண்டுவடை அடிபட்டாலும் நம்மளாலே ஒரு வாழ்க்கை வாழ முடியும். என்ன இன்னைக்கு நல்லா இருக்கவங்க கூட பைக்கில் தான் போகிறாங்க. அதே போல் நல்லா கைகால் சோகம் இருக்கவங்க 4 வீலரில் போகிறாங்க. இந்த வீல் சேரில் சும்மா சல்லு சல்லுன்னு சூப்பராக போகலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் தண்டுவடை அடிபட்டாலும் இன்றைக்கி நான் வந்து மற்ற பேத்துக்கு 4 பேத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வசனம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அது 2வது விஷயம். ஏன்னா என்னை போல் தண்டுவடை அடிபட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது வந்து தண்டுவடை அடிபட்டால் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வசரம் இன்றைக்கி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிருத்திகா நேதாஜி அப்படின்ற ஒரு சேனல் வந்து இன்றைக்கி நான் ஆரம்பித்து இன்றைக்கி எனக்கு வந்து 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அதில் இருக்காங்க. நிறைய பேத்துக்கு அக்கா எனக்கு தண்டுவடை அடிபட்டுச்சுன்னா இப்படிலாம் இருக்குமா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அதே போல் சில பேத்துக்கு நீர் கட்டி வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி எந்த ஃபிசியோ எந்த மறுவாழ்வு பையம் எதுவுமே இல்லாமல் படுக்க புண்ணோடலாம் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அக்கா இது எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் நடந்துருவேன் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியாது அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து தண்டுவடை அடிபட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த யூடியூப்பில் நான் இந்த வீடியோ போட்டதுனால தான் 4 பேத்துக்கு இன்றைக்கி வந்து தண்டுவடை பாதிப்புனா என்ன அப்படிங்கிற தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கேன். அதனால் தண்டுவடை பாதிச்சிருச்சு அதனால் வாழ்க்கை முடங்கி போயிடுச்சு அப்படிலாம் இருக்காதீங்க. இன்னொன்று சூசைட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது கடவுள் கொடுத்த உயிர், அவராக என்னைக்கு வேணால் எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த உயிரை எடுக்கணுன்றதுக்கு நம்மளுக்கு அந்த உரிமை கிடையாது. அதனால் தயவு செஞ்சு தற்கொலை பண்ணாதீங்க. தண்டுவடை அடிபட்டுச்சுன்னா தயவு செஞ்சு உங்களால் முடியல, வறுமை கோட்டுக்கு கீழே உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி தண்டுவடை பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக அவங்க தண்டோட அடிபட்டாலும் அவங்க சொந்த காலில் இன்றைக்கி உழைச்சி 4 பேத்துக்கு இன்றைக்கி உதவி செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் அவங்கள வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால் யாருமே மனசு விடாதீங்க. நல்லாவே நடந்து நம்ம பிறவிலே ஊனமாக இருந்தால் அது வந்து தெரிஞ்சுக்காது. நல்லாவே நடந்து திடீர்னு வந்து உன்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மனநிலையை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் மனசை தைரியப்படுத்திட்டு சரி நம்மளுக்கு கடவுள் விட்டது அவ்வளவுதான், ஆனால் நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது, நம்ம வந்து தன்னம்பிக்கையை வந்து நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி டாக்டர் அப்படி சொல்லிட்டாலும் என்னோட தன்னம்பிக்கையும் என்னோட மனதைரியத்தையும் நான் விடலை. இன்றைக்கி வீல் சேரில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கடவுள்கிட்ட ஒன்று தான் நான் கேட்குறேன், நான் நடக்கலைனாலும் பரவாயில்ல கடவுளே, எனக்கு வந்து நீ உயிரை கொடுத்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு கடவுளுக்கும் நன்றி, பிரீத்தி மேடத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் சோல் ஃப்ரீக்கும் மிக்க நன்றி.